வணக்கம். ஆன்மா சுகமளிக்கட்டும், இன்புற்று இருக்கட்டும். வானில் விழுகின்ற வானிலிருந்து விழுகின்ற மழைநீர் அனைத்தும் ஒரே நிறம்தான், வெவ்வேறு நிறம் அல்ல. அதேபோல நாம் பிறக்கின்ற அனைவருமே பிறக்கும்போது எந்த குணமும் இல்லாமல், ரூபம் இல்லாமல் ஒரு தீபமாகவே பிறக்கிறோம். பின்தான் குணம் சேர்க்கிறது, நிறம் சேர்க்கிறது. மழை எப்படி அந்தந்த இடங்கள் விழுந்து அந்தந்த இடத்துக்கு தக்கன கலர் மாறுகிறதோ, அது இடத்தினுடைய வாக்கு. இப்போ செம்மண்ணி விழுந்தால் செந்நிறமாக இருக்கும் தண்ணீர், பொட்டைக்காட்டில் விழுந்தால் அது ஒரு நிறமாக இருக்கும். இப்படி மணல் திட்டுகளில் விழுந்தால் தெளிவாக இருக்கும். இந்த நிறமாற்றம் அந்தந்த இடத்தின் வாக்கு தான் ஒழிய தண்ணியினுடைய வாகு இல்லை. அதே போலதான் நாம் மண்ணில் பிறக்கின்ற அனைவருமே குணங்கள் மாறுவதில்லை, வளர்ந்த பின் மாறுகிறது. அது அந்தந்த இடத்தின் வாகு. அந்தந்த இடத்துக்கேற்ற அந்தந்த செயலுக்கு தக்கன, அந்தந்த நிலைக்கு தக்கன குணங்கள் மாறுகின்றன. அது நாம் தான் ஒழிய வந்த பின்னுதான் குணம் மாறுகிறது. வருவதற்கு முன் குணங்கள் குணங்களாக இல்லை. அது இடத்தின் வாகு. தண்ணீர் போல குணமும் அந்தந்த இடத்தின் வாகாக அமைகிறது. அதையும் செம்மை பண்ணலாம். இடத்தின் வாகு என்று விட்டுவிட முடியாது. ஏனால் ஒரு கொடியவன் குற்றவாளியுடன் பிறக்கிற மகன் நீதிபதி ஆகிறான். அதை இடத்தின் வாகு என்று விட்டால் நீதிபதி ஆக முடியுமா? அதனால் அதை செம்மைப்படுத்தி வழிபடுத்தி போகிறது நம்மளுடைய ஆன்மா அவனின் தொடர்தான் இருக்கிறது. இடத்தின் வாகு விட்டால் அனைவருமே கெட்டவர்கள் தான், யாரையும் சீர்நோக்க முடியாது. அதான் இடத்தின் வாகுங்கிறது இருக்கலாம், இடத்தினுடைய வாக்கு இருக்கலாம், அது மாறக்கூடியது. எத்தனையே கொடியேறுவர்கள் சித்தரையாயிருக்கார்கள், வழிப்போக்கர்கள். அதை இடத்தின் வாகுன்னு சொல்ல முடியுமா? அது கடந்து போகும். இடத்தின் வாக்கு அதையும் கடக்கணும். அதை இறை நிலையாக இடத்தின் வாகையும் கடந்து இறை இன்பமாக வாழ்வோம். நன்றி.